சரிகமபா சீனியர் சீசன் 4ஓட ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்ட்ல நம்மளுடைய விஜய் ரோஷன் என்ன பாடல் பாடியிருக்கிறாங்க, அதுக்கு என்ன மாதிரியான பாராட்டை எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க, என்ன மாதிரியான பெர்ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஆவலா எதிர்பார்த்து காத்திருந்த நம்மளுடைய விஜயலோசனம் அதே போல பொக்கிஷாவும் சேர்ந்து ஏஆர் ரஹ்மான் சார் அவங்களோட இசையில நம்மளுடைய மனோ மற்றும் ஸ்வர்ணலதா அவங்க சேர்ந்து பாடின முக்காலா முக்காப்பிள்ளன்ற பாடலை தான் பாடியிருந்தாங்க. அவ்வளவு கியூட்டா சூப்பரா பாடியிருந்தாங்க. அவங்களுடைய பாடலா இருக்கட்டும், வாய்ஸா இருக்கட்டும், அதே போல டான்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு வேற லெவல்ல இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த பாடலுக்காக அவங்க என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதலாவதாக வந்துட்டு கார்த்திக் சார் தான் தன்னுடைய கமெண்ட் சொல்லியிருந்தாரு. குறிப்பா வந்துட்டு விஜயலோஷனுக்கு தான் வந்து சொல்லியிருந்தாரு. சூப்பரா பாடியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. மனோ சார் எப்படி பாடுவாரோ அந்த டெக்னிக்ல வந்துட்டு நீ இந்த பாடலை பாடியிருக்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுவும் இமிடேட் பண்ணி பாடுறது வந்து உன்னோட பிளஸ் என்ற மாதிரியும் சொல்லியிருப்பாரு. இதை தொடர்ந்து நம்மளுடைய ஸ்ரீனி சார் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, நீ மெகா ஆடிஷன்லயும் சரி, இன்ட்ரோ ரவுண்ட்லயும் சரி, கார்த்திக்கோட ஃபேனா அவரோட பாட்டு எடுத்து பாடியிருந்த ரொம்ப சூப்பரா பாடியிருந்த. அடுத்தது என்ன பாட போறன்ற அந்த ஒரு ஆவல் இருந்தது. இதுல வந்துட்டு உன்னோட செல்ஃபை நீ ப்ரூவ் பண்ணிருக்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. எல்லா ஸ்டைல்லையுமே பாடக்கூடிய மாதிரியான ஒரு திறமையை வந்து நீ ப்ரூவ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி தான் நம்மளுடைய விஜயலோஷன் அட்டகாசமான பெர்ஃபார்மா கொடுத்திருப்பாருன்றதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. அதே போல புகிஷாவுமே வந்துட்டு நல்லாவே பாடியிருந்தாங்க. 2 பேர பாடலையும் தாண்டி இவங்களோட அந்த கொரியோகிராஃபி சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இதை தொடர்ந்து நம்மளுடைய விஜயலோஷனுக்கு அங்க ஒரு சின்ன பிரச்சனை இருக்குதான். என்ன அப்படின்னு சொன்னா, விஜயலோஷனுக்கு வந்துட்டு தமிழ்நாட்டோட சாப்பாடு வந்து செட் ஆகல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. அந்த மசாலாலாம் வந்துட்டு வாயில வைக்கும்போது சுத்தமா எனக்கு செட் ஆகலைன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதுக்கு வந்து இந்த சுற்றுல வந்துட்டு சிறப்பு விருந்தினரா வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய நடிகர் பரத் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, உனக்கு நல்லி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல சார் அப்படி தெரியாது. அப்ப நீ அதை வந்து ட்ரை பண்ணு. அதே மாதிரி மட்டன் கோலா இந்த மாதிரி நிறைய உணவுகளை வந்துட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. தன்னோட ஃப்ரெண்டோட கடைக்கு வந்துட்டு நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த ஒரு காரணத்துக்காக விஜயலோஷனோட சேர்ந்து பாடிருக்கக்கூடிய பொக்கிஷியா வந்துட்டு விஜயலோஷனுக்காக ஒரு கிஃப்ட்டுமே கொண்டு வந்திருப்பாங்க. வழமையா அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு கேக் தான் கொண்டு வருவாங்க, கப் கேக். விஜயலோஷனுக்கு என்ன ஸ்பெஷலா அப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, இலங்கையில கிடைக்கக்கூடிய லெமன் பாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்கட் தான் கொண்டு வந்திருக்காங்க. அதை பார்த்த விஜயலோஷன் இது இங்கெல்லாம் இருக்குமா, கிடைக்குமான்ற மாதிரி பார்த்திருப்பாரு. இந்த ஒரு பிஸ்கட்டை ஏன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, விஜயலோஷன் வந்துட்டு எல்லாமே வந்து மிஸ் பண்றதால, இல்லைங்க சாப்பாடா இருக்கட்டும், அதை வந்து மிஸ் பண்றதால தான் இந்த ஒரு கிஃப்ட்டை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு விஜயலோஷன் சொல்லியிருப்பாரு, இந்த பிஸ்கட் ரொம்பவே நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாருங்கன்ற மாதிரி. அதோட சேர்த்து பரத் மற்றும் விஜயலோஷன் 2 பேருமே சேர்ந்து இந்த ஒரு பாடலுக்கு டான்ஸும் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம முழு நடுவர்களுமே வந்துட்டு இந்த ஒரு பாடலுக்கு வந்து தங்களுடைய டான்ஸ் திறமையை வந்து காட்டியிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸா தான் இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அமைஞ்சிருக்குது. 2 பேருக்குமே வந்துட்டு கோல்டன் ஷவருமே கிடைச்சிருந்தது. இவங்க 2 பேரோட இந்த ஒரு பாடல் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றத வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.